வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவோட ஸ்கூலில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுங்க. கரெக்டாக வீட்டில் இருக்காங்களா அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் ஃபுட் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அவங்கவுங்க குழந்தைகிட்ட செஞ்சு கொடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஃபுட்ஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பணும். அங்கே போயிட்டு யாருது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறது இந்த மாதிரி நிறையா சலுகைலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஏன்னா இது மூலிமா சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதனால் ஓகே இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மல்லிக்கிறாங்களா அவங்க கிட்ட சொல்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி இதை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் தான். இதை கரெக்டாக பயன்படுத்தணும்னா நம்மளுக்கும் யூஸ் இருக்குது, நம்மளுக்கும் பெனிஃபிட் இருக்குது, நாமளும் நிறைய விஷயம் இதில் கற்றுக்கலாம், நம்ம வெண்பா குட்டிக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. வெண்பா இருந்து நான் தான் மல்லி என் கருத்துல பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம், அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வெண்பா உனக்கு இல்லாதா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தான் வெற்றி பெறுவேன், உனக்கு மட்டும்தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அது போல் ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்று பார்த்துன்னு இருக்காங்க. யாரா அந்த கேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரும் அந்த கேடி நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம் தான். இவங்களுக்கு வேற வேலை வேறையே இல்லையாடா, எதுக்குடா இந்த மாதிரி பண்றாங்க, எதனாலும் ஒன்று பண்ணினே இருக்கணுமா, எதனாலும் ஒரு செஞ்சுனே இருக்கணுமா, வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எதனாலும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குவாங்க. இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவதான் பெரிய லாடு லபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கா. அவன் நிரூபிக்க கூடாது, இதை நாம தடுத்து நிறுத்தணும், இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ஏதான ஒரு சதித்திட்ட தீட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா யோசிச்சுவே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமா இருக்குங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஃபுட் பாய்சன் ஆகணும். அதுக்கு அவர் சேரத்தில் நம்ம லைட்டாக ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி கொஞ்சமாக அப்படியே சும்மா மருந்து வாங்கிட்டு வந்து கலந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் சொல்கிறா. இந்த ரஞ்சிதங்கிற மனசுக்கெல்லாம் ராஜேஸ்வரிக்கு இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்தா பொழைக்க முடியாது, குழந்தைகளுக்கு என்ன ஆகாது, லைட்டாக ஃபுட் பாய்சன் வாந்தி வரும், அப்புறம் லூஸ் மோஷன் ஆகணும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு சரி ஓகேன்னு ரஞ்சிதமும் இதை செஞ்சிடறா. இதுக்கப்புறம் ஆகிறதாங்க மிகப்பெரிய ஆபத்தாக போகுது. எல்லா குழந்தைகளும் ஒரு பக்கம் மயங்கி விடுறாங்க, மறுபக்கம் நம்ம வெண்பாவும் மயங்கி வந்துடுறாங்க, எல்லாரும் பதட்டாயிடுறாங்க. நம்ம விஜய் அந்த சமயத்தில் ஃபோன் வருது, அந்த வழியில் போயிருந்தாலும் டக்குன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க, டாக்டர்லாம் வந்துட்டு இருக்காங்க. வெண்பா ரொம்பவே ஒரு பக்கம் கவலைக்கிடமாக இருக்காங்க. நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்பான்னு சொல்லிட்டு கதறாங்க, அலறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க இவங்க எட்டுனா அந்த ஃபுட்னால தான் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆயிருக்கு, யார் இதுக்கெல்லாம் காரணம், யார் செஞ்சது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதில் பள்ளி இது வந்துட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை அவங்க ஒய்ஃப் தான் செஞ்சு கொடுத்தாங்க மல்லி, இவங்களால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் வள்ளிடா எப்பா எங்கே போனாலும் இந்த மல்லி தொலை தாங்க முடியலைங்க, எதானோ ஒரு பிரச்சனை பண்ணினே இருக்கலாம், இவளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு பக்கம் டென்ஷனாவது, ஒரு பக்கம் மண்டை சூடாவது, இவளை சும்மா விடக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு ரணநலம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம வெண்பா இன்ஜெக்ஷன் போட்ட அப்புறம் ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு எழுறாங்க. எழுந்து விஜயை பார்த்து டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லியம்மா மேலே எந்த தப்பு இல்லை, நான் தான் மல்லியம்மா அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுதான் கம்பல் பண்ணதான், அந்த சமயத்தில் ஏதாவது தெரியாமல் விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, இப்போ எல்லாரோட பேரண்ட்ஸும் யார் இதுக்கு காரணம் அவங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளனா மட்டும்தான் இப்போதைக்கு எதனா ஒரு பிரச்சனை போகும், இல்லைன்னா வீட்டு முன்னாடி உங்கள் பேர் உங்கள் கம்பெனி நேம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதையும் நீங்கள் யோசிக்கணும்ல, உங்கள் ஒய்ஃபை ஒரு 2 days மட்டும் ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வேறு ஆப்ஷன் இல்லை, இதுதான் ஒரே ஆப்ஷன், இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம மல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸெல்லாம் ஒரு பக்கம் போயிடுறாங்க. மல்லி இருந்து குழப்பத்தில் குழம்பின்னு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் செஞ்ச சாப்பாடில் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால் உங்களை அரெஸ்ட் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் மல்லிக்கு பயம் இருந்தது, வெண்பாவுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்பா பரவாயில்ல நல்லா இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு 2 days தான், நீங்கள் அது வரையும் ஜெயிலில் இருந்தால் அது வேறு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கப்புறம் நார்மலாக இருந்தால் உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் அரெஸ்ட் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.